வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் அமுதச்சுடர் தத்துவ வினாவிடை சிறுகதைகளின் சார்பான வணக்கங்கள். என் கதைக்கரு வெளிவர ஊடகமாய் திகழும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் அமோக ஆதரவு தருகின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் என் வணக்கங்கள். என் கதைக்கரு ஒரு வகை கற்பனை சூழல் என்றாலும் ஓர் உண்மையை எடுத்துரைக்கவே நான் கையாளுகின்ற உத்திமுறையாகும். வாருங்கள், இன்றைய மிகப்பெரிய சிந்தனை கருவாம் வடிவழகி வாழ்விலும். விடியல் எப்பொழுதும் போலவே விடிந்தது. ஆனால் தாய் வடிவழகி வாழ்வில் விடிந்ததா சிந்திப்போம். வீட்டில் எப்பொழுதும் போல் அவர்கள் வீட்டு பசுமாட்டில் கறந்த பாலானது காய்ச்சப்பெற்று சூடான காப்பியாக மாறி டம்ளரில் மேஜைக்கு வந்தது. ஆவலோடு பருகிட வந்தவனுக்கு மேஜையில் காப்பித் துளிகள் பரவலாய் சிதறிக் கிடப்பதை பார்த்த கணவர் சொர்ணவேலுவுக்கு பகீரென்றது. இன்னும் நம் மனைவி வடிவழகி கோபம் அடைந்துள்ளால் போல் தெரிகிறதே. நல்ல வேளை காப்பி டம்ளர் கண்ணாடியால் ஆகவில்லையே என்று திருப்திப்பட்டார். காப்பி சிதறிடும் அளவிற்கா உன் மனமும் சிதறிப்போயிற்று என்றும் சிந்திக்கலானார். ஏன் இப்படி சிதறிற்று என்று கேட்டால், எரியும் தீயில் எண்ணெய் ஊற்றியது போல் ஆகிவிடுமே. வேண்டாம் வேண்டாம், சிறிது வருத்தம் அவளுக்கு தீரட்டும் என்று நகர்ந்து கொண்டார். விட்டு பிடிப்போம் என்று கருதிய சொர்ணவேல் காப்பியை பருகினார். கொஞ்சம் தொண்டையில் உள்ளே சென்றதும் பாலின் அளவை விட சர்க்கரை இல்லாமல் கசப்பாக இன்றைய அவள் மனம் போலவே உள்ள நிலைமையை புரிந்து கொண்டார். எல்லாம் வீட்டு வேலையின் பலுவும் சொந்தக்காரர்கள் படுத்தும் பலுவும் என்றே தெரிந்து கொண்டார். குளித்து முடித்து மேலாடைய அணியை எடுத்தவருக்கு அயனிங் செய்யப்படாமல் அதிலும் அவள் மனம் போல் பல சுருக்கங்களுடன் காணப்பட்டதையும் அறிந்தவர் தனது கையால் அதனை மடிப்பு செய்து அலுவலகத்திற்கு புறப்பட்ட நேரத்தில் அவள் வேலையை துரிதப்படுத்த வேண்டாம் என்று கருதி, அம்மாடி வடிவு, காலை சாப்பாடும் வேண்டாம், மாலை சாப்பாடுக்கு வருகிறேன், மதிய உணவு விடுதியில் மதியம் சாப்பிட்டுக் கொள்கிறேன், கதவை தாழிட்டு உனது வழக்கமான வேலையை பார், வந்தவர்கள் மனமாவது குளிரட்டும் என்று உள்நோக்கத்துடன் அவனது காதுக்கே புரியாத அளவிற்கு சொல்லிவிட்டு, நல்ல பிள்ளையாய் எதிர்மறை பிடிவாதம் எதுவும் காட்டாமல் பூனையைப் போல் நழுவிவிட்டார் சந்தடி செய்யாமல். அவளுக்கு எப்பொழுது விடிவு காலமோ என்றும் தனக்குத்தானே இறைவனை வேண்டி நின்றார். அவளோ தன் மனதுக்குள் வடிவழகி தான் மட்டும் இருந்தால் சூழலுக்கு ஏற்ப எப்படியும் சமாளித்து கொள்ளலாம். பிறந்த வீட்டில்தான் ஓய்வில்லாத வேலை, வேலைக்கு என்று நொந்து கொண்டாலும், நொந்து கடமைக்காக சகித்து கொண்டாலும், திருமணம் ஆகும் வரையில் பொறுத்து கொண்டாலும், ஆனால் இங்கே திருமணத்திற்கு பிற்பாடும் ஒரு பெண்ணுக்கு மீண்டும் இந்த பணி தொடர்கின்றதே. கல்வி கற்று பட்டங்கள் பெற்றிருந்தால் கூட வெளி வேலைக்கு சென்று வர வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும், சிறிது ஓய்வாவது கிடைத்திருக்கும் என்று நொந்து கொண்டாள். வடிவு என்று எனக்கு பெயர் எப்படி வைத்தார்களோ தெரியவில்லை. விடிவு எப்போதோ புரியவில்லை. வடித்து வடித்து கொட்டுகின்றதற்காகத்தான் என் பெயர் வடிவு என்றார்களோ என்று எண்ணிக்கொண்டாள். சமையலுக்கென்று ஒரு முழு தேங்காயை எடுத்து அதன் மட்டைகளை நீக்கப்படாத பாடுபட்டாள். அதுவும் காய்ந்து இருந்தமையால் ஒட்டிக்கொண்டு நூறு முறை பீத்து இழுத்தாலும் அது நாறு நாராக பின்னி பிணைந்து கொண்டே இருந்தது. அவள் கை அறிவாளுக்கு ஏற்ப மட்டைகளை நீக்கவே முடியவில்லை. அப்பாவி மனுஷன், சொர்ணவேல் போலவே தேங்காயும் உள்ளதை உரிக்க முடியாமல் என்று நொந்து கொண்டாள். அப்போது அருகில் அமர்ந்து யாவற்றையும் கவனித்து கொண்டிருந்த, அதாவது வந்து ஒரு வாரம் ஆகியும் வெளியேறாத அந்த விருந்தாடிகள், உள்ளூர் திருவிழா முடிய இன்னும் 3 நாட்கள் ஆகும் நிலையில் வீட்டில் இருந்து கொண்டே இவளுக்கு ஒத்தாசைக்கு கூட ஒருவரும் வராத நிலையில் அவளையே உற்று கவனித்து கொண்டிருந்தனர். இதையெல்லாம் வெளியில் சொல்ல முடியாமல் திணறினார்
வடிவழகி. யார் ஒருவர் எதிலும் பாசத்தை வைக்காது அதனதன் நலத்தீங்குகளைக் கண்டு மகிழவோ இகழவோ இல்லாது இருப்பவரே நிலையான புத்தியை உடையவர்கள் என்பதற்கு ஏற்ப வடிவு விளங்கினார் என்பதை அவளது அடக்கமே வெளிப்படுத்தும். மேலும் வடிவு உடல் வலிமையும் வாய்மையும் தூய்மையும் உடையவள், மிகவும் சகிப்புத்தன்மையும் கொண்டவளாகவும் திகழ்ந்தாள். இவளது ஆற்றல் உணராத வெளியாட்களும் விருந்தினர்களும் இவளோ இட்ட வேலையை தட்டாமல் செய்து ஊதும் மகிழ்ச்சிக்கேற்ப தலையாட்டும் ஒரு பொம்மை போல் உள்ளாளே என்று கருதினர். இவள் ஒரு கோழையே என்றும் நினைத்தனர். அவளது உணர்ச்சிக்கோ ஓயாது செய்யும் வீட்டு வேலைகளுக்கோ எவரும் துணை நிற்கவில்லை. ஏனெனில் அவள் மீது இரக்கமின்மையும் ஒரு காரணமாகலாம். ஆனால் சொர்ணவேலனோ தன் மனதுக்குள் எவரது பாராட்டுதலையும் இகழ்தலையும் பொருட்படுத்தாத என்னவள் எவ்வாறு கோழையாக இருக்க முடியும்? போற்றுவார் போற்றட்டும் என்று எண்ணிக்கொண்டார். யார் உதவியும் இவள் எதிர்பார்த்து காத்திருப்பதில்லை. கோழை இல்லை, நமக்கு ஏவல் செய்ய இவளே. அதனால் இவ்விடமே பொருத்தமான, நமக்கு ஏற்ற இடம் ஓய்வு பெறுவதற்கு என்று கருதும் அந்த விருந்தாளி உள்ளங்களையும் நினைத்து பார்த்தார். அவர்களது வசைப்பாடுகளையும் தம் மனதில் போட்டு திணித்து கொள்ளாத மனம் படைத்தவளே என்னவள். தனக்கு மட்டுமே தன்னவன், அவனுக்காக யாவற்றையும் பொறுத்து கொள்ளத்தான் வேண்டுமென்ற கொள்கை உடையவளான தன் மனைவி வடிவழகியை நினைத்து பெருமைப்பட்டார். அவள் ஆறுதல் உணராதவர்கள் வேண்டுமானால் அடிமைப்பெண் கோழை என்று கூறலாம். ஆனால் அவள் ஆற்றல் உணர்ந்தவர்கள் கண்டிப்பாய் அறிவர். நான் அவளுக்கு என்ற ஒரு மனதுடன் முழு மனதுடன் துணை நிற்கும்போது அதன்படியும் அவளுக்கு எந்த கேடும் வகை சொற்களால் ஏளனத்தால் கெடுதல் எதுவும் வந்துவிடாது. குப்பை கூலம் இல்லாத இடத்தில் விழுந்த தீ அவிழ்ந்து அணைந்துதானே போகத்தானே செய்யும். அதுபோல் நிந்தனை சொற்களை கேட்ட வடிவு அது தனக்கு நேர்ந்தது அல்ல, ஒரு வகையில் நன்மைக்கே என கருதுவாள். காரணம், அவளது எண்ணம் சொல் செய்யை தூய்மை உடையது என்பதால். கெடுவான் தானே கேடு நினைப்பான் என்பதால். வடிவு ஒவ்வொரு நாளும் எதையும் பொருட்படுத்தாமல் அடுத்த நாள் விடிவுக்காக படும் பாட்டை சொர்ணவேல் எங்கு சென்றாலும் அவளை பற்றி நினைக்காத ஒரு நிமிடம் துளியே இல்லை என்று சொல்லலாம். உழைத்து உழைத்து ஓடாய்ப்போனவன் பின்பும் தனது ஒரே மகன் குலசீலனுக்காகவும் பாடுபட்டான். தான் மட்டும் ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து பல பிள்ளைகளுக்கு இடையே தொண்டுகள் பல புரிந்து அங்கிருந்து விடுதலையாகி ஓரளவு செல்வம் மற்றும் பணிவாய்ப்புடைய சொர்ணவேலர் கணவரின் கையை பிடித்தவள். நிம்மதி பெருமூச்சு விட்டு குணசீலன் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டவள். சொர்ணவேலன் உறவினர்களால் மட்டுமே மிகவும் பல வழிகளில் சொல்ல முடியாமல் துன்பப்பட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். உறவினர்கள் வந்து போகும் நேரமெல்லாம் வீட்டில் தனியே இருக்கும் அவள் மட்டுமே வெந்து போகும் அளவிற்கு மற்ற உறவினர்களுக்காக சோறு வடித்து கொட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டாள். செய்வதில் முழு ஈடுபாடு உண்டு என்றாலும் அதன் பயனை அவள் முழுமையாய் அடையவில்லையே என்றுதான் நாளும் ஏங்கி நின்றாள். கணவன் மற்றும் மகனுக்காக யாவற்றையும் பொறுத்து நின்றாள் என்றுதான் சொல்ல வேண்டும். வயிறு ஆற உண்பவர்கள் பாராட்டவிட்டாலும் பரவாயில்லை, நொட்டைச்சொல் குறை சொல்லாமல் இருந்தாமலே போதுமென்று எண்ணினார். சில வேளைகளில் சொர்ணவேலனிடம் வந்தவர்கள், நின் மனைவி ஏதோ ஒப்புக்கு கடமைக்கு செய்வது போல் தெரிகிறதப்பா, உப்புச்சப்பில்லாமல் இருக்கிறது சாப்பாடு என்று உதாசீன போக்கில் அவரிடம் சொல்லிக் கொண்டிருப்பதை அறிந்திடும் வேளைகளில் வடிவி வேதனைப்படுவார். சட்டை துணிகள் அயனிங் செய்யாமலும் காப்பி சிதறி கிடப்பதும் உப்புக்கார பிரச்சனைகள் யாவும் இவர்கள் கூற்று வழி இவளுக்கு ஏற்பட்டு விட்டதோ என்றும் சிந்திக்கத் தொடங்கினார். அவளது துயரத்தினை உண்மையாய் உணர்ந்திட்ட கணவனும் மகனும் அலுவல் மற்றும் கல்லூரி இறுதியாண்டுக்கு செல்வதன் காரணமாக பகல் வேளைகளில் அவளுக்கு என்று முழு ஒத்துழைப்பும் கொடுக்க இயலாமல் தவித்திடும் வேளையில் வந்த உறவினர்கள் கவலைப்படாமல் அந்த நேரத்தில் இருந்து கொண்டு, நீங்களெல்லாம் வேலைக்கும் கல்லூரிக்கும் போங்கப்பா, நாங்கள் உறவினர்கள் வீட்டில்தானே இருக்கோம் என்று ஒப்புக்காக ஆறுதல் கூறுவதும் கூட அந்த மகனுக்கும் தந்தைக்கும் தெரியாமல் இல்லை. வந்த விருந்தினர்கள் முகம் சுளித்து கொள்ளக்கூடாது என்பதற்காக எதையும் அறியாதவர்கள் போல புறப்பட்டு சென்று விடுவார்கள். இல்லற பண்பு அதுதானே. தன்னலம் உடைய அன்பில்லாதவர்கள் விருந்தினர்கள் குழுமியிருந்தனர். தன் உயிரையும்
புகுந்த வளர்ந்த இல்லத்தின் புகழும் வங்கிடாமல் இருக்க பிறர்க்கு ஈந்திடும் பொதுநலமுடையவளாய் வடிவழகியும் குடும்பத்திடம் செயல்படும் வேளைகளில் ஒவ்வொருவரின் குறிப்பறிந்து நடந்தனர் என்ற போக்கு யாவர்க்கும் வேண்டுவதாகும். நாளடைவில் குணசீலன் பட்டம் பெற்று வேலைக்கும் சென்று அவனுக்கு திருமணமும் ஆகிவிட்டது. வடிவழைக்கு 9 மற்றும் 7 வயது மதிக்கத்தக்க பெண் குழந்தை மற்றும் ஆண் குழந்தைகள் அமைந்தனர். தங்கள் குடும்ப வாரிசுகளும் வளர்ந்த நிலையில் எட்டாத தொலைவில் குணசீலனுக்கும் அவள் மனைவி சியாவிற்கும் பணிக்கான மாறுதல் இடங்கள் அமைந்திட வெளியூர் சென்று விட்டனர். சில ஆண்டுகள் சியாவுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. 4 மாதம் ஆன அந்த குழந்தையை பாதுகாக்க சியாவிற்கென்று தாய் தந்தையர்கள் இல்லாத நிலையில் குடும்பத்தை பராமரிக்க ஆள் தேவைப்பட்டது. எனவே தாய் தந்தையர் சொர்ணவேலனும் அடிவடகையும் வயதான நிலையிலும் பணி ஓய்வு பெற்றிருந்த காரணத்தாலும் மகன் மருமகள் பேரக்குழந்தைகளுக்கு பொருட்டு குணசீலனிடம் போய் சேர்ந்தனர். வேலையில் உள்ளபோது கிடைத்திடாத முழு ஊதியம் பணி ஓய்வு காலத்தில் அதிகம் கிடைப்பது போல வடிவழைக்கும் சொர்ணவேலுக்கும் பொறுப்பும் வேலையும் பாதுகாப்பும் அதிகமாயிற்று. ஊதியம் பெறும் பெரிய மகிழ்ச்சியே என்று இதனை சொல்லிட முடியாது. இருக்கும் வரையில் இல்லறத்தார்களின் கடமைகளில் இதுவும் ஒன்றே என்று நாம் கருத வேண்டும். மேலும் சில ஆண்டுகளில் மகன் வீட்டு பொறுப்பினை தள்ளாத நாடித்திலர்ந்த வயதினில் செய்ய முடியவில்லை என்பதே உண்மையாயிற்று. அதனையும் இருவரும் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. உடல் நோவு மாத்திரை மருந்துகள் ஊசிகள் எடுத்துக்கொள்ளவும் தனியே இருக்கும் மீத நாட்கள் வரையில் இவர்களை கவனிக்கவே மற்றவர் துணை தேவைப்பட்டது. இருந்தாலும் மனைவி வடிவழகி தனக்காக பாடுபட்டதை நினைத்து பார்த்த சொர்ணவேலன் எதனையும் மற்றவர்களுக்கு பாரமாக ஆக்கிடாமல் காட்டிக்கொள்ளாமல் தங்களுக்குள் தாங்களே உள்ளங்கையில் அன்பு பரிமாற்றத்தால் வைத்து தாங்கிக் கொண்டனர். அப்படியிருந்தும் ஆனால் முன்போல் செயல்பட முடியாத இவர்களை பார்த்து சியா, இவர்களால் நமக்குத்தான் இனி கூடுதல் தலைவலி ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்று கருதி கணவரிடம் சுகசகமாக கூறி இவர்களை வெளியேற்றும்படி கூறிவிட்டாள். குறிப்பறிந்தவர்கள் வெளியே சென்று ஒரு விடுதியிலும் தங்கிவிட்டனர். காலம் செல்ல செல்ல சியா மற்றும் குணசீலன் நோய்வாய்ப்பட்டதால் இவர்களை பராமரிக்க ஆள் தேவைப்பட்டதால் மீண்டும் அங்கே விடுதிக்கு சென்று இவர்களை அழைத்தபோது மக்களே, அசைந்தபோல் ஒரு நாளும் ஒட்டாதப்பா, உன் மகள் உன் மனைவி யாவரும் கோபத்தில் எங்களை வேண்டாமென்று கூறிவிட்டார்கள். நாங்கள் எங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள தனியே வந்துவிட்டோம். மீண்டும் இவ்வாறு கூறி அழைப்பது சரியாகுமா? வேண்டுமானால் கொஞ்ச நாட்கள் வந்து இருக்கின்றோம், இணைப்பில் இருக்கவே முடியாது என்று சொல்லி அவர்கள் போக்கிற்கு போகிவிடாமல் இதயம் உள்ளமையால் இவர்களுக்கு உதவிட வேண்டி இவர்கள் குடும்பத்திற்கும் வந்திருந்து பெருந்தன்மையோடு மீண்டும் சென்றனர். இந்த குணம் யாவர்க்கும் வேண்டுமே. சிந்திப்போம். வடிவழகி போன்றோர் வாழ்வில் விடிவு எப்போது கிடைக்கும் என்று ஏங்கிடும் பல வடிவழகிகள் உலகில் உள்ளனர். அவர்களை வடிக்கச் செய்து அவர்கள் விழிகளை பிதுங்கிடச் செய்யாமல் அவர்களுக்கும் ஓய்வு கொடுங்கள். நல்ல உள்ளங்களே, வாழ்க வளமுடன்.